காடுகள்லாம் எப்போவுமே அதிகமாக முப்போக விளைஞ்சது இந்த பூமி. இப்போ பாருங்கள், ஆனி மாதம் ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா இன்னும் மழை பெய்யல. நேற்று மழை வர மாதிரி இருந்தது. அதோட சொட்டனால் லைட்டாக ஈரப்பதம் மாதிரி தெரியும். எல்லாம் பாலைவன காடுகள் மாதிரி இருக்குது பாருங்கள். வருஷம் முப்போக விளையக்கூடிய பூமி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தெரியும். ஆடு மாடுகள் மந்தைகளாகவும் மனிதர்கள் கால்நடைகளாகவும் பாதைகள் உருவாக்கி பாருங்களா, பார்த்தீங்கன்னாவே தெரியும். அங்கே வரைக்கும் எல்லாமே பயன்பாடு இல்லாத கிராமம் மாதிரி திரும்பி போயிடுச்சு. வேலியை சுற்றி அதிகமாக மரங்களை நட்டு வச்சது போக கருவேல மரம், மற்ற வகை முள் வகையாக இருக்கக்கூடிய மரங்கள் மட்டும்தான் இங்கே இருக்குது. மற்றபடி பயன்படுத்தக்கூடிய தென்னை மரம், வாழை மரம், கொய்யா மரம் இதெல்லாம் இல்லை. இது பாருங்கள், இது ஒரு மர வகை தான். ஆனால் இது தேவையில்லாது, ஆடு மாடுகளுக்கும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, அது மாதிரி அது. ஆனால் இப்போ நம்ம நிற்கக்கூடிய பகுதி வந்து வேப்ப மர பகுதி. பார்த்தீங்கன்னா தெரியும். இது வளர்ந்து 30 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இது கொஞ்சம் நிற்கிறதுனால குழுன்னு இருக்குது. மற்றபடினா பார்த்தீங்கன்னா அந்த வேலி ஃபுல்லாகவே காமிக்கிற பாருங்க. பக்கத்தில் கிராமம் இருக்குது, நான் ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க. அதில் ஒரு 40-50 வீடு இருக்கும், அதை சுற்றி இருக்குது. மற்றபடி வேலியெல்லாம் பார்த்தீங்கன்னாவே நல்லா கரண்ட் ஒயர்கள் இருக்கிறதுனால வேலியில் சுற்றியுமே ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணியாச்சு, வேறு வழி இல்லாதனால. மற்றபடி இது இன்னும் கொஞ்ச நாளில் மழை பெஞ்சாவோ ஒரு கம்பு, ஒரு சோளம், இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு பயிர்கள் வந்து நம்ம போட்டு ஆளுகளை வச்சு விவசாயம் பண்ண போகிறோம். ஆனால் என்ன, வானத்தை பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஃபுல்லாகவே காமிக்கிறேன். மழையே பெய்ய காணோம். உங்கள் ஊர்களில் அதிகமாக மழை பெஞ்சிருக்கும். ஆனால் நம்ம பகுதிகளில் இன்னும் அதிகமாக மழையே பெய்யலை. என்ன பண்ணுறது, மரங்களை வெட்டிட்டோம். காடுகளுக்குள்ளே முன்னாடி பகுதிகளெலாம் 10 மரம் 20 மரம் இருக்கும். பார்த்திங்கன்னாவே தெரியும். தூரத்தில் அங்கே ஒரு வேப்ப மரம், அப்புறம் நம்ம இப்போ முதல்ல போட்டக்கூடிய இன்னொரு வேப்ப மரம், ஒரு 2 மரம் 3 மரம் தான் இருக்குது. எல்லாமே மற்றபடி பூராமே தரிசு காடு மாதிரி போயிடுச்சு. பார்த்திங்கன்னாவே தெரியும். கொழிஞ்ச வகைகள் இது மட்டும்தான் இருக்குது. தரிசு காடுகள் மாதிரி ஃபுல்லாகவே போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் இதுவும் வீடு கட்டக்கூடிய பகுதியாக மாறப்போகுது. ஏன்னா தேவைகள் அதிகரிக்குது. அதனால் என்ன பண்ணுறது, விவசாயம் பண்ணுறதுக்கு கடவுளை நீங்களும் பிரார்த்திங்க, நானும் பிரார்த்திக்கிறேன். அப்போ தான் அது ஒத்து வரும். ஏன்னா அது ஒரு நிகழ்வுகளில் அது மாதிரி பார்த்திங்கன்னாவே நல்லா தெரியும். விவசாயமே பண்ணக்கூடிய அளவுக்கு நான் சொன்னல, ஆடு மந்தைகளுக்கு தகுந்த மாதிரி இருக்காங்க. இந்த ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஆடு மேய்க்கிறவங்க பக்கத்தில் வந்துட்டாங்க. இந்த பாருங்கள், பார்த்திங்கன்னாவே தெரியும். இந்த ஊருக்கு சொந்தக்காரர் தான், நமக்கு தெரிஞ்சவர். ஆனால் 2 ஆட்டுக்குட்டி, இது ஒரு மாடு வாங்கி மேய்ச்சிக்கிட்டு பக்கத்தில் ஒரு 12 மணி 1 மணி ஆனோடனே அப்படியே கிளம்பிடுவார். நடைபாதையாக இருக்கும்போதே உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த வேலியில் ஃபுல்லாகவே ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். வேலியில் ஃபுல்லாகவே எதுவுமே இல்லாத அளவுக்கு, அந்த அளவுக்கு கிளியர் இல்லாமல் போயிடுச்சு எல்லாமே. முன்னாடியெல்லாம் வேலிகளில் இது பாருங்கள், இது பல காலத்து புளிய மரம் வேணுங்கிறதுக்காக விட்டு வச்சுருந்தாங்க. இந்த பகுதியில் பூராமே கருவேல மரம், மற்ற முள் வகையெல்லாம் நெட்டாக விளைஞ்சிருந்த பகுதி எல்லாம் ஏற்காடு விட்டு முடிச்சிட்டாங்க. பக்கத்து காட்டுக்காரவங்க தென்னை வளர்க்குறாங்க பாருங்க, தென்னை மரம். அங்கே கொஞ்சம் நீரோட்டம் இருக்குது. மற்றபடி இது பாதிகள்லாம் பூராமே எல்லாம் தரிசு காடு மாதிரி போயிடுச்சு பாருங்கள். தூரத்தில் சுற்றி காமிச்சாவே தெரியும் உங்களுக்கே. ஃபுல்லாக எதுவுமே இல்லாத அளவுக்கு போயிடுச்சு பாருங்கள். இது மாதிரி பகுதிகளில் இப்படி தான் போகும். என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. இன்னும் கொஞ்ச நாளில் அறுவடை நடக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் காடு உழுவும் போது வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் பாருங்கள். லைக் பண்ணுங்கள். இதை நல்லபடியாக முப்போக விளையிற மாதிரி கடவுள்கிட்ட நீங்கள் பிரார்த்திங்க. நானும் கண்டிப்பாக கடவுள்கிட்ட முக்கியமாக பிரார்த்திக்கிறேன். எல்லா பேரும் நல்லா இருப்போம், நீங்களும் நல்லா இருங்க.
மற்றவங்களும் நல்லா இருப்பாங்க.